வணக்கம். சுய ஜாதகங்களிலே வக்ரம் பெற்ற கிரகங்கள் அளிக்கும் பலனை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். பொதுவா நம்ம அப்பாயின்மெண்ட் பார்க்கும் பொழுது இந்த வக்ரம்ன்ற கேள்வியை அதிகமா பார்க்கிறோம். வக்ர கிரகங்கள் என்ன கொடுக்கும், எப்படி பலன் செய்யும்? ஏன்னா லக்ன யோக கிரகம் வக்ரம் பெற்றுட்டார் அல்லது லக்ன அவயோக கிரகம் வக்ரம் பெற்றுட்டார், அதனுடைய பலன்களை பற்றின நிறைய கேள்விகள் நம்ம பார்க்க முடியுது. அதற்காக இது ஒரு டீட்டெயில்டான ஒரு பதிவு. பொதுவா ஜோதிடத்தின் அடிப்படையில் ராகு கேதுக்கள் இயல்பாக வக்ரகதியில் வரக்கூடிய கிரகங்கள். இது ஜோதிடத்துல அதுபோல் ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் வக்ரம் பெறுவதே கிடையாது. இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் வக்ரம் கிடையாது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். மற்றபடி இந்த பஞ்சமகா புருஷன் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பஞ்சம கிரகங்கள் சனி பகவான், குரு பகவான், செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 5 கிரகங்களும் வக்ரம் பெறக்கூடிய கிரகங்கள். இந்த வக்ரம் பெறக்கூடிய கிரகங்கள், ஒரு உதாரணத்திற்கு குரு வக்ரம் பெற்றால் ஜாதகருக்குள்ள ஏற்படக்கூடிய கேள்விகள், குழந்தைகள் சம்பந்தமாகவும் சுப நிகழ்வுகள், சுபகாரியங்கள், என்ன குரு தனக்காரக தனத்தை பற்றின கேள்வியும், சனி வக்ரம் பெறும்பொழுது உழைப்பு, பிசினஸ் பண்றவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதிகமா இருக்கு. புதன் வக்ரம் பெறும்பொழுது கல்வி ரீதியான கேள்விகள் அதிகமாக இருக்கிறது. செவ்வாய் வக்ரம் பெறும்பொழுது நிலங்கள், சொத்துக்கள் சார்ந்த கேள்விகள் அதிகமா இருக்கு. ஸோ பொதுவா வக்ரம் அப்படின்ற இனிஷியல் அமைவுகளை பார்த்தா சூரியனை மையமாக வைத்து சொல்லப்படுகிறது. சூரியனிடமிருந்து அதனுடைய டிகிரிகள் விலகும் பொழுது வக்ரத்தன்மையை பெறுகிறது, திரும்ப வக்ர நிவர்த்தி அடைகிறது என்று சொல்லப்படுகிறது. ஜோதிடத்தின் அடிப்படையில ஒரு கிரகம் வக்ரம் பெற்றுவிட்டால் அந்த கிரகம் தன் ஆதிபத்தியத்தை இழக்குமானா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழண்டு கொண்டிருக்கிறதோ, எந்த நீள்வட்ட பாதையில் சென்று கொண்டிருக்கிறதோ அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பிரபஞ்சம் இயக்கங்கள் ஒருபொழுதுமே தடைபடுவதில்லை. நம் கண்களுக்கு புலப்படும் கோணமானது அந்த கிரகங்கள் பின்னோக்கி செல்றது போல ஒரு மாயபிண்டம். அதாவது குருவாகட்டும், சனி பகவானாகட்டும், செவ்வாயாகட்டும், புதனாகட்டும், சுக்கிரனாகட்டும் ஒருபொழுதும் பின்னோக்கி செல்வதே கிடையாது. நம் பூமியில் இருந்து பார்க்கக்கூடிய நிலையிலே அவர்கள் அந்த கிரகங்களுடைய சுழற்சியானது பின்னோக்கி செல்வது போன்ற ஒரு காட்சி பழம். இதைதான் நம்ம வக்ரம்னு சொல்றோம். இது நிறைய நேரங்கள்ல நீங்க பார்க்க முடியும். ஒரு வீல்ல நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரொட்டேட் பண்றீங்க, இன்னொரு வீல ஒரு 12 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரொட்டேட் பண்றீங்கன்னா ரெண்டும் ஒரு ஜாயிண்ட் பொசிஷன்ல ஒன்னு இன்னொன்று முந்துவது போலும் ஒன்னு இன்னொன்று பின் செல்வது போலும் காட்சிப்படுத்தும். இதுல 2 கிரகமே அதனுடைய ஆக்சுவல் ஸ்பீடையும் மாத்திக்கிறது இல்லை, ஆக்சுவல் ரொட்டேஷனையும் மாத்திக்கிறது இல்லை. ஆனால் பார்ப்பதற்கு ஒரு புள்ளியிலிருந்து பார்க்கும் பொழுது அது சற்று பின்னோக்கி செல்வது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கும். இந்த நிகழ்வை தான் வக்ரம்ன்றோம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் வக்ரம் ஆரம்பிக்கிறது, வக்ர நிவர்த்திகள் உண்டு. இதுதான் வக்ரத்தினுடைய ஓரளவுக்கு புவிசார் அமைவுகள்ல இருக்கக்கூடிய விளக்கம். ஜோதிடம் என்ன சொல்லுது? ஜோதிடத்துல வக்ர கிரகங்களுக்கு என்று தனி பலன் உண்டு. ஆதிபத்தியத்தை இழக்குமா அல்லது காரகத்தை இழக்குமானா கண்டிப்பா கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாம் பார்த்தா எந்த ஜாதகத்திலுமே வக்ரம் என்ற விஷயங்களை மென்ஷன் ஆயிருக்காது. வக்ரம்ன்ற அமைவுல சொல்ல வராது. இந்த திருகணிதத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுதுதான், குளோபல் பொசிஷன் அடிப்படையில பிளானட்ஸை பார்க்கும் பொழுதுதான் இந்த வக்ரம்ன்ற ஒரு செயல் அதிகமா பிரபலம் ஆகுது, வக்ரம்ன்ற ஒரு அமைவுகள் வருது. முதல் பாயிண்ட்ல உச்ச கிரகம் வக்ரம் பெற்றால் நீசத்தன்மை பெறுமானா கண்டிப்பா கிடையவே கிடையாது. நீசம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுகிறது, உச்ச பலனை பெறுமா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு ஜாதகத்தினுடைய பலனானது ஆதிபத்திய ரீதியான பலனை கொடுப்பதற்காக இருக்கட்டும், காரக ரீதியான பலனை கொடுப்பதாக இருக்கட்டும், கிரகம் வலுப்பெற்று அமர்ந்தால் அந்த கிரகம், அதாவது வக்ரமா இருந்தாலும் ஆட்சி, உச்சம், நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், திக்பலம், நட்பு போன்ற நிலைகள் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் கண்டிப்பாக தன் ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் செய்ய கொடுக்க வல்ல கிரகம் தான். சனியா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், செவ்வாய், சுக்கிரன், புதன், எந்த கிரகமா இருக்கட்டும், வக்ரம் பெற்று ஸ்தான பலத்தை பெற்றிருந்தால் அந்த கிரகம் கண்டிப்பாக தன் ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் செய்யும். இதுல எந்த விதமான தடையும் இல்லை. சோ அப்போ ஒரு கான்செப்ட்ல இதுல பலனே இல்லையா? வக்ர கிரகங்கள்ல பலன் இல்லையான்னா கண்டிப்பாக இருக்கிறது. எப்படி நம் கண்களுக்கு புலப்படுகிறதோ ஒரு காட்சி பொருளும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு பகவான்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 40% ஜாதகங்களுக்கு குரு வக்ரமா தான் இருக்கும். சனியும் அதே போலதான். இந்த காம்பினேஷன்ல பலன் மாறுதுன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. வக்ர கிரகங்கள் ஜாதகருக்கு என்ன கொடுக்குது? ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. பாக்குறதுக்கு காட்சி பிழையா இருக்கு, அது செய்யறது என்ன செய்யுதுன்னா கொஸ்டின் மார்க் அதிகமா செய்யுது. ஜாதகருக்கு அதிக சிந்தனைகளை கொடுக்குது. சராசரியா ஒரு உதாரணத்துக்கு குரு வக்ரம் பெற்று விட்டார் ஒரு ஜாதகத்துல, அவருடைய எண்ண ஓட்டங்கள்லாம் புவிசார் எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னா பூஜை புனஸ்காரங்களின் மீது நம்பிக்கை இருக்காது, இறைவன் மீது நம்பிக்கை இருக்கும். சுபகாரியங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில இவருக்கு நடக்காத நினைச்சா எப்படி நடந்தது? ரொம்ப ஷார்டஸ்ட் டைம்ல ஒரு வீடு அமையறதா இருக்கட்டும், ஒரு வேலை அமையறதா இருக்கட்டும், ஒரு தொழில் அமையறதா இருக்கட்டும், எந்த சுபகாரியங்களும் மிக விரைவில் நடக்கும். காரகம் ஒரு ஷார்ட்கட், அந்த அமைகள் நடக்கும். இதே ஒரு ஜாதகத்துல குரு நீசம் பெற்று வக்ரம் பெறார், கண்டிப்பா காரகம் குறைத்து தான் கிடைக்கும், வக்ரத்தினால பிளஸ் கிடையாது. அது போல உச்ச குரு வக்ரம் பெறார், பலனே கிடைக்காத காரகமோ ஆதிபத்தியம் கண்டிப்பா கிடைக்கும், ஜாதகருக்கு உண்டு. ஆனால் எப்படி கிடைக்கும்? வக்ர கிரகங்கள் கேள்வி ஞானத்தை அதிகமா கொடுக்குது. அந்த கேள்வி ஆதிபத்தியத்துல வருமானா கிடையாது, அந்த காரகங்களிலே வருகிறது.
குரு வக்கரம் பெற்றவர் ரொம்ப நேர்மையான மனிதராக இருப்பார். இறைவனை ஒளி ரூபத்தில் பார்க்கக்கூடியவராகவும் அல்லது நேரடியாக இறை தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவராக இருப்பார். சுப நிகழ்வுகள் சுபகாரியம் எல்லாம் அவர் வாழ்க்கையில் ரொம்ப ஷார்ட்டா நடக்கும். எப்போ குரு திசை குருவோடு இணைந்த பார்வை பெற்ற தசாபுத்திகள்ல இந்த அமைவு இருக்கும். மற்றபடி குரு நீச வக்ரமோ உச்ச வக்ரமோ ஆட்சி எந்த நிலையில் வக்ரம் பெற்றாலும் வக்ரத்தினால் ஒரு ஜாதகருடைய பலன் பாதிக்காது. வக்ரம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கும். அதை இன்னும் அடுத்த கிரகம் சனியினுடைய வக்ரத்துல ஒரு புரிதல் வரும். இப்ப சனி ஒரு ஜாதகத்துல வக்ரம் பெற்று இருக்கிறார். குருவோட காரகம் பார்த்தா அதெல்லாம் ஷார்ட்டா நடக்குது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இரவு கிரகம் ரொம்ப மந்தமாக ஸ்லோவா செயல்படக்கூடியவர். இப்ப சனி வக்ரம் பெற்றதுனால அந்த ஜாதகர் உடனே எழுச்சி ஆக்டிவா இல்லாம செயல்படுவாருன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு உதாரணத்திற்கு ஒரு 10 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை ஜாதகர் 2 மணி நேரத்துல செய்வார். மிஷினரி ஐட்டம் எல்லாம் வச்சு பிசினஸ் பண்ற உதாரணத்திற்கு ஒரு கடைநிலையிலே போயிடலாம். சனி பகவான்றதுனால ஒரு 100 மீட்டருக்கு ஒரு குழி நோண்டணும். கையால நோண்டுறதுக்கான டைம் எவ்வளவு கன்சூம்ஷன் இருக்கும், அங்க உழைப்பு. அதே ஒரு எந்திரத்தை கொண்டு வந்து ஜேசிபியை கொண்டு வந்து நம்ம அதை எடுக்கிறோம், குழி பறிக்கிறோம், ரொம்ப ஷார்ட். அங்க உழைப்புன்றது உண்டு. ஆனா உழைப்பை ஸ்மார்ட் ஒர்க்கா கொடுக்கறது தான் சனி வக்ரம். சனி வக்ரம் பெற்றவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் ஆதிபத்திய ரீதியில ஒரு ஸ்லோவா தான் பலன் கிடைக்கும். அவருடைய மனநிலையிலும் சனி லக்னத்தோடு தொடர்பு கொண்டா கொஞ்சம் ஆக்டிவ் குறைவா தான் இருப்பார். ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் கொடுக்கும். ஜாதகர் ஒரு 10 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை 2 மணி நேரத்தில் செய்து முடித்து விட்டு மீதம் 8 மணி நேரம் என்ன பண்ணுவாருன்னா அங்க ரெஸ்ட் தான் எடுப்பார். அந்த ரெஸ்ட் தான் இருக்கும். கடின உழைப்பு அவருக்கு இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க்கான கடின உழைப்பை கண்டிப்பா கொடுக்கும் சனி வக்ரம்ன்றது. இந்த வக்ரத்தினால ஆதிபத்திய பலன்லாம் சீர்கடவே ஆகாது. ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னமா இருக்கிறீங்க, காலபுருஷனுடைய முதல் அமைவுன்றதுனால 11-10 அதிபதி 11-10 அதிபதியான சனி பகவான் பிசினஸ் பண்றீங்க. இப்ப வக்ரத்துல சனி இருக்கிறார், பிசினஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆதிபத்திய ரீதியில அவர் வலுப்பெற்று சனிக்கு யோக தசையோ அல்லது சனியோடு தொடர்பு கொண்ட தசாபுத்தியோ நடக்குதுன்னா அவர் கண்டிப்பா தொழில் செய்யலாம். தொழில அவர் இம்பார்ட்டன்ட் மிகவும் நேர்த்தியா செய்வார். மிக ஷார்ட்கட்னா குறுக்கு வழிகள்ல கிடையாது. அதுல என்னென்னலாம் வந்து ஸ்மார்ட்டா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த பிசினஸ் கொண்டு போக முடியுமோ அந்த ஐடியாலஜி எல்லாம் விதைக்கிறது இந்த சனி வக்ரகதியில வர வக்ரத்துல இருக்கிறது தான். வக்ரம் எப்படி காட்சி புழையோ அது போல அவர் உள்ள ஒர்க் பண்ணியிருப்பார். அவர் டெடிகேஷனா ஒர்க் பண்ணியிருப்பார். ரொம்ப விஷயத்துக்கான வெளியில காட்சிப்படுத்தாது. அவர் கடின உழைப்பு வெளியில் தெரியாது. அவர் உழைக்கவே இல்லப்பா, வந்துட்டாருப்பா, அவ்வளோ சீக்கிரமா வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் அந்த டெடிகேஷன் லெவல் அதிகமா இருக்கும். தன்னுள்ளே இன்னருக்குள்ளேயே அதிகமா வேலை பார்க்கக்கூடிய நபரா இருப்பார். யோசிப்பார், சிந்திப்பார், செயல்படுவார். அத்தனையும் கடின உழைப்பு அவருக்கு இருக்கும். ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இவர் கடினமா உழைக்கவே இல்லை, வாழ்க்கையில முன்னேறிட்டார்ன்ற ஒரு அமைவிலை கொடுக்கும். மற்றபடி வக்ரத்தினால ஆதிபத்தியங்கள் கெடாது. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் வக்ரம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் போர்க்கார கிரகம், பூமி கிரகம், சகோதரர்கள் குறிக்குது. சண்டை சச்சரவு வம்பு வழக்குகள் போட்டி எத்தனையும் குறிக்குது. இந்த ஜாதகருக்கும் போட்டி மனப்பான்மை எல்லாம் இருக்கும். எங்க எதை செய்யணும்னு இருக்கும். யாரிடம் வாதிட வேண்டும், யாரிடம் சண்டை செய்ய வேண்டும்ன்ற வித்தைகள் தெரியும். எந்த நேரத்தில் கோபத்தை வெளிப்படுத்தணும்ன்ற வித்தைகள் தெரியும். செவ்வாய் வக்ரம் பெறும் பொழுது ஸ்தான பலத்தோடு இருந்தாருன்னா ஆதிபத்தியம் கிடைக்கும். பூமி விஷயங்கள் இவருக்கும் ஆதாயம் கிடைக்கும். சகோதரர் ஆதாயம் இருக்கும். இந்த செவ்வாய் வக்ரம் அப்படின்றது அவர் எப்படிதான் அந்த இடத்த இன்வெஸ்ட் பண்ணாருன்னே தெரியல. அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு, அடுத்த 5 வருஷத்துல அந்த இடம் சிட்டி ஆயிடுச்சு. யாருமே நினைச்சு கூட பார்க்கல. அங்க ஒரு பெரிய மால் வந்ததா இருக்கட்டும், பெரிய பஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்ததா இருக்கட்டும், பெரிய பாலம், பிரிட்ஜ், இந்த மாதிரி கடைகள், ஷாப்ஸ், இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்னா அந்த செவ்வாய் வக்ரகதியில இருக்குது. இதெல்லாம் இப்போ ஒரு 40 வருடங்கள்ல பார்க்கக்கூடியது. அதனால் வக்ரம் இதுல ஒரு விஷயம். செவ்வாய் மட்டுமே வக்ரமா இருக்கிறார், நீசமா வக்ரமா இருக்கிறார், அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வருமானா வராது. அவர் பூமியால் ஆதாயம்னா ஆக மாட்டார். செவ்வாய்க்கு ஸ்தான பலம் கிடைத்து அவர் ஜாதகத்தில் வக்ரம் பெறும் பொழுது எல்லோருக்கும் எந்த எண்ணம் இருக்கிறதோ அதிலிருந்து மாறுபட்டு ஜாதகர் சிந்திப்பார். அவருடைய சிந்தனை மற்றும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நிறைய பேர் பார்க்க முடியலாம். ஒரு குடும்பத்துல பார்க்கலாம், ஒரு அலுவலகத்துல பார்க்கலாம், ஒரு பிசினஸ்ல பார்க்கலாம். அவர் ஒருத்தர் மட்டும் வித்தியாசமா சிந்திக்கிறாரே, அதற்கு காரணம் புதன் அல்ல, அந்த கிரகம் வக்ரம் பெற்றிருக்கும். ஏதேனும் ஒரு செயல்ல வக்ரகதியா இருக்கும். வக்ரம் பெற்ற ஜாதகர் குருவோ சனியோ செவ்வாயோ பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பீப்புளா இருப்பாங்க. அதுல மாற்றமே கிடையாதுன்றத உறுதிப்படுத்தும். அது போல புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். இதுதான் நிறைய பெரும்பாலான இந்த பெற்றோர்களுடைய கேள்வி. ஏன்னா அந்த காலங்களில் கூட ஜாதகம் எழுதும் போது வாக்கியத்தின் அடிப்படையில எடுத்து பரலாங்க பார்க்கும் பொழுது கூட யாரும் இந்த மாதிரி வக்ரத்தெல்லாம் பெருசா மென்ஷன் பண்றதே கிடையாது. வக்ர அமைவுகளே கொடுக்க மாட்டாங்க. இப்ப எல்லாம் கொடுத்துறது பெற்றோர்களுக்கு ஒரு சந்தேகம். குழந்தைகள் எல்லாம் படிக்குமா, புத்தி சாமர்த்தியமா இருக்குமான்ற சந்தேகம். லக்னத்திற்கு 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவருடைய ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம் அமைஞ்சிடும். 5, 8ஆம் இடங்களை பொறுத்து அவருடைய ஆராய்ச்சி மனப்பான்மை எல்லாம் அமைஞ்சிடும். காரகர் புதன். அந்த காரகர் புதன் என்ன பண்றார்? புத்தி சாமர்த்தியத்தை கொடுக்கிறார். இடம்பொருள் லேவல இருந்து செயல்படக்கூடிய குணத்தை கொடுக்கிறார். புதன் வக்ரம் பெறுது. இவருக்கும் அந்த காரகங்கள்லாம் இருக்கும். புதன் வலுப்பெற்று வக்ரம் பெற்று இருக்கிறாரா, இவர் இன்னும் ஸ்மார்ட் பீப்புள் தான். நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய நபராக தான் இருப்பார். புத்தி சாதுரியத்தை இடத்திற்கு தகுந்தார் போல செய்யக்கூடியவராக தான் இருப்பார். ஆதிபத்திய ரீதியில புதன் வலு இழந்திருந்தால் மட்டும்தான் அவருக்கு கொஞ்சம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் இந்த ஏட்டுக்கல்வி கறிக்க உதவாது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. ஆனா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் குறைவா இருக்கும்.
படிப்பை குறிக்கிறது 4, 5, 8 2ஆம் இடங்கள்லாம் கொடுத்தாலும் அதிகமாக ஒரு ஜாதகர் சிந்தித்து செயல்படுவதை புதன் காரகராக சொல்கிறார். இந்த காரகர் வக்ரம் பெற்றார் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க்கை தான் கொடுப்பார். ஸ்மார்ட்டா சிந்திக்கிறவரா இருப்பார். ஒரு விஷயங்களை ஒரு 10 மணி நேரம் எடுத்துக்குது இந்த வியூகத்தை வகுக்கணும்னா ஜாதகர் 2 மணி நேரத்துல இருப்பார். உள்ளரங்க விளையாட்டுலாம் இந்த புதன் வக்ரம் ரொம்ப பிரில்லியன்ஸியா வேலை செய்யும். பாத்தீங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு இந்த புதன் வக்ரம் வரும். ஸோ அந்த புதன் வக்ரம் அதாவது வக்ரம் பெறுறதுனால ஒரு ஜாதகருக்கு பிரச்சனை என்பது இல்லை. புதன் வக்ரத்தினால் பிரச்சனை இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்தும். அதுபோல் சுக்கிரன் வக்ரம், இது சுக்கிரன் வக்ரமும் ஒரு இன்றியமையாத ஒரு காரகம். மனித இல்வாழ்க்கை சுகங்களுக்கு முக்கியம். எப்படி குரு தனம் பொருளாதாரம் கௌரவத்துக்கு முக்கியமோ அது போல மன மகிழ்ச்சிக்கு மனம் சந்தோஷத்திற்கு சுகங்களுக்கு இந்த சுக்கிரன் காரகராயிடுறார். அப்ப இதே கான்செப்ட் தான் சுக்கிரனுக்கும். வக்ரம் பெற்ற சுக்கிரன் இருக்கிறாரா, பிரச்சனையே வேண்டாம். உங்களுக்கு சுகபோக வாழ்க்கையில வித்தியாசமா கிடைக்கும். எப்படி வித்தியாசம்? சட்டத்திற்கு புறம்பா கிடைச்சிருமா? ஏதாவது தவறான வழிகள்ல செயல்படுவாரா? அது மறுபடியும் ஆதிபத்திய ரீதியில சுக்கிரன் எங்கு அமர்ந்திருக்கிறார், எந்த கிரக பார்வை, எந்த கிரக தொடர்பை பொறுத்து தான் அவர் நேர்மையில கொடுப்பாரா அவயோகத்துல கொடுப்பாரு. வக்ரம் பெற்றதுனால அவயோகம் இல்லை. நிறைய பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை நடந்தாலும் தன் மகிழ்ச்சியை விட்டு கொடுக்க மாட்டார், சிற்றின்ப நாட்டங்களை கொடுக்க மாட்டார். எப்போதுமே ஒரு ஹம்மிங், அந்த பிரச்சனையை மிக எளிதில கடந்து வரக்கூடிய மன மகிழ்ச்சியை பெறக்கூடிய நபரா இருப்பார். அதற்கெல்லாம் இந்த வக்ரங்கள் தான் காரணம். வக்ரம் மறுபடியும் ஸ்மார்ட் வரும். சுக்கரனுடைய காரகங்கள் ஸ்மார்ட்டா நடக்கும். லக்ஸுரியஸ் பொருட்களா இருக்கட்டும், ஆடம்பர பொருள். ஒரு உதாரணத்திற்கு இதை நம்ம இந்த கான்செப்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு ஜாதகர் சராசரியாக ஒரு வேலை பண்றாரு வச்சுக்கோங்க, வேலைக்கு இது ஆதாயம் பண்ணி கொடுக்கும். ஒரு 4-5 லட்சம் ரூபாய் மாத சம்பளம் வாங்குறாரு. அந்த 4-5 லட்சத்துல அவரால் ஒரு லக்ஸுரியஸ் பிளைட், ஒரு எக்கனாமிக்ல ஒரு பிளைட் டிராவலையோ, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் 5 ஸ்டார் ஹோட்டல்லயோ ஸ்டே பண்ணிட முடியாது. ஆனால் அவர் வேலை செய்யும் நிறுவனம் அவருக்கு அந்த சுகபோகங்களை கொடுக்கிறது. வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தின் மூலியமாக அவர் அதை அனுபவிக்கிறாருன்னா அந்த ஜாதகங்கள்ல சுக்கிரன் மாறுபட்டு வக்ரகதியில இருப்பார். அவருடைய ஜாதகங்கள்ல அந்த சுக்கிரனுடைய கடாட்சம் வலுவா இருக்கும். ஆதிபத்திய ரீதியில தான் பலனே தவிர மற்றபடி ஜாதகத்துல வக்ர கிரகத்தினால் பிரச்சனை எதுவுமே இல்லை. சுக்கிரனும் அப்படித்தான். அந்த காரகத்தை இவருக்கு ஸ்மார்ட்டா கிடைக்கும். எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். கிஃப்ட் மூலியமாவும் கார் கிடைக்கிறது, கிஃப்டின் மூலியமாவும் வீடு கிடைக்கிறது. இவர் எங்க போய் தங்கினாலும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சில பேர் எல்லாம் அதுக்கு இருக்கிறாங்க. 40-50 வருஷமா பிசினஸுக்காகவும் வேலைக்காகவே தன் வாழ்க்கையை அனுபவிச்சிருப்பாங்க. அவங்கள சொந்த வீட்டுல இருந்தே இருக்க மாட்டாங்க. எங்க போனாலும் ஹோட்டல்ஸ், எங்க போனாலும் ரெஸ்டாரண்ட்ஸ், இதெல்லாம் ஸ்டே பண்றது, இதெல்லாம் இருக்கிறது மாறுபட்ட பலன். அவர் அனுபவிக்கிறார், ஆனால் நேரடியாக அனுபவிக்கல, வேறு விதமாக அனுபவிக்கிறார். இதெல்லாம் இந்த காரகத்துல சுக்கிரன் வக்ரம் போன்ற அமைவுகள் கொடுக்கிறது. இப்போ பொதுவான கன்க்ளூஷன், வக்ர கிரகங்களினால் ஜாதகருடைய ஆதிபத்தியம் எப்பொழுதுமே பாதிக்கப்படுறது, கிரகத்தினுடைய ஸ்தான பலவும் பாதிக்கப்படுறது இல்லை. மாறாக வக்ர கிரகங்கள் ஸ்மார்ட் ஒர்க் கொடுக்குது. அதிக சிந்தனை கொண்ட நபர்களையும், அந்த காரகத்தை கேள்வி கேட்கக்கூடிய நபரையும் அந்த காரகத்தில் வலுப்பெற்றவராக்குது. இது எப்போ ஆக்கும்னா, அந்த கிரகம் வக்ரம் பெற்று ஸ்தான பலத்தை பெற்றிருந்தா உயர் சிந்தனை கொண்ட நபராக இருப்பார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அப்ப சொல்ல வரக்கூடிய தகவல் இது கண்டிப்பா உங்க ஜாதகத்துல பொருத்தி பாருங்க. வக்ரம் ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்தை நீங்க கேளுங்க. புரியல, தெரியல அந்த கிரக காரகம்னா கூகுள் பண்ணுங்க. குரு வக்ரமா இருக்கிறாரா, குருவுடைய காரகம் என்னன்னு பாருங்க. அந்த காரகம் ஒரு 15, 30, 35 லிஸ்ட்லாம் வரும். அந்த 35ல நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா தனித்து சிறந்தவராக இருப்பீர்கள். அந்த குருவுடைய வலுவை பொறுத்து ஆட்சி பெற்று இருக்கிறாரா, உச்சம் பெற்று இருக்கிறாரா, நீசபங்கமா, பரிவர்த்தனையா, வர்க்கோத்தமா, நட்பு போன்ற நிலைகள்ல எந்த ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரோ அதற்கு தகுந்த வலுவோடு நீங்க செயல்பட